எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவதுங்க ஏற்கனவே திமுக அரசு என்ன தப்பு பண்ணுச்சோ அதையே தான் திரும்பவும் செய்கிறாங்க. விஜய் அவர்களுக்கு மக்களை சந்திக்க இடத்துக்கு அனுமதி கொடுங்க அப்படி சொன்னோம்னா அனுமதி வழங்க மாட்டேங்கிறாங்க. இப்போ எங்களை கண்டு, அதாவது எங்களை பார்த்து தான் மற்றவங்க பயப்படுவாங்க. ஆனால் வேறு எந்த ஒரு கட்சியை கண்டும் திமுக பயப்படாது, திமுகவை எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிற திரு ஸ்டாலின் ஐயா அவங்க விஜய் அவருடைய மக்கள் சந்திப்புக்கு எதுக்கு அனுமதி வழங்க மாட்டேங்கிறாங்க? சொல்லுங்க மக்களே, நீங்களே சொல்லுங்க. ஏன்னா திமுக அரசுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, நல்லா தெரியும் மக்களுடைய பேராதரவு எல்லாமே தளபதி விஜய் அவர்களுக்கு தான் இருக்குது அப்படிங்கிறத அவங்க நிச்சயம் தெரிஞ்சிருப்பாங்க. தெரிஞ்சுக்காட்டித்தான் எந்தெந்த மாவட்டத்துக்கு போனாலும் அந்தந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கையில் எடுத்துட்டு விஜய் அவர்கள் பேசுகிறாங்க. மற்றவங்க நோட் பண்ணி கொடுத்து பேசுகிறாங்களோ இல்லை அவரே எடுக்கிறாரோ அது அவங்களுக்கு தேவையில்லை, அதை பற்றி அவங்க கவலைப்பட தேவையில்லை. ஆனால் எந்தெந்த தொகுதிக்கு போனாலுமே அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஏன் தேர்தல் வைக்கல நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு நிறைவேற்ற மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரே ஒரு கேள்வி தான் விஜய் அவர்கள் கேட்குறாங்க. தனிப்பட்ட மனிதன் கேட்கறதுக்கும் இல்லை வேற அரசியல் கட்சி தலைவர்கள் கேட்கறதுக்கும் விஜய் அவர்கள் நேரடியாக திமுகவை தமிழக முதலமைச்சரை கேட்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஏன்னா விஜய் அவர்கள் எது பேசினாலுமே உலக அளவில் ட்ரெண்டிங் ஆகுது இல்லைங்களா? அதனால விஜய் அவர்கள் எடுத்து முன்வைக்கக்கூடிய பிரச்சனைகள், மக்கள் பிரச்சனைகளை விஜய் அவர்கள் பேசும்போது மக்களுக்கு தீவிரமா வேகமா போய் சேருது. அப்ப மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, விஜய் அவர்கள் சொல்றது சரிதான். ஏன்னா மக்களை பொறுத்த வரைக்கும் திமுக அரசு நமக்கு திமுக அரசால என்னென்ன பெனிஃபிட் அடைஞ்சோம் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும். அப்ப யாரும் தனிப்பட்ட முறையில் போய் பேச முடியாது. மக்களின் குரலாக விஜய் அவர்கள் தமிழக முதலமைச்சரை பார்த்து கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு மக்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுக்குறாங்க. அதனால இந்த பிரச்சனைகளை ஏன் வருது கேட்டீங்கன்னா, மக்கள் உங்களை நம்பி ஓட்டு போடுறாங்க. ஓட்டு போடக்கூடிய மக்களுக்கு நீங்க என்னென்ன வாக்குறுதி கொடுக்குறீங்களோ, என்னென்ன திட்டங்கள் சொல்றீங்களோ, எந்த திட்டங்கள் புது புது திட்டங்களை கொண்டு வரணும்னு சொல்றீங்களோ அந்த திட்டத்துக்கான நிதியை சரிப்பட்ட முறையில் நீங்க ஒதுக்கி நல்ல குவாலிட்டியா எதுவாக இருந்தாலும் நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா மக்களுக்கு உங்க மேல வெறுப்பு வராது இல்லையா? ஆனா இந்த திமுக அரசு 2021 இருந்து இந்த 4.5 வருஷங்கள் ஆண்ட ஆட்சி பண்ண நாட்கள் எல்லாமே மக்களுக்கு மிக மிக கொடிய நாட்கள் தான். அதனால 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் அவர்களை தான் முதலமைச்சர் தேர்ந்தெடுத்தார்.